பார்க்கறதுக்கே ரொம்ப பயங்கரமா நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்க இந்த உலகத்திலே அப்படிலாம் நடக்குது அப்படின்னு ஒரு செகண்ட் நம்மளே திரும்பி பார்க்க வைக்கிற 10 டார்க் வீடியோஸை தான் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம ரிவ்யூ பண்ண போறோம். வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிஸ்க்ளைமர். இந்த வீடியோல சில டிஸ்டர்பியூட்டிங் இமேஜஸ் அண்ட் வீடியோஸ் இடம்பெற்று இருக்கலாம். அதனால தைரியம் இருக்கிறவங்க மட்டும் இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. ஸோ சிட் பேக், ரிலாக்ஸ் அண்ட் லெட்ஸ் டைவ் இன்டு த வீடியோ. நம்பர் 10ல நம்ம பார்க்க போற வீடியோ தான் பிளாஸ்டிக் மம்மி. ஒரு ரூம்ல பிளாஸ்டிக் பேக்கால சுத்தப்பட்டு ஒரு உருவம் எந்த ஒரு அசைவும் இல்லாம உட்கார்ந்துருக்கு. அதே ரூம்குள்ள முகம் தெரியாத ஒரு நபரும் உள்ள வராரு. இந்த வீடியோல ரொம்ப ஒரு வியர்டான ஒரு விஷயம் என்னன்னா, அந்த நபர் அந்த உருவத்து கூட பேசிட்டு அதுக்கு சாப்பாடும் கொடுக்கறாரு. அந்த ஒரு உருவமும் எந்த ஒரு அசைவும் இல்லாம அப்படியே தாங்க இருக்கு. அடுத்து இவர் பண்ணதுதான் எல்லாரையும் ரொம்பவே பயமுறுத்திருச்சு. அப்படி அவர் என்ன பண்ணாருன்னா, அவர் அந்த உருவத்தை கிச்சனுக்கு தூக்கிட்டு போய் அதை துண்டு துண்டா வெட்ட ஆரம்பிக்கிறாரு. ஒருவேளை அது உண்மையான மனுஷனா, இல்ல இந்த மாதிரி ஃபேக்கான வீடியோஸ் கிரியேட் பண்ணி நம்மளை ஏமாத்த பாக்குறாங்களா அப்படின்னு யாருக்கும் தெரியாது. ஸோ நெக்ஸ்ட் நம்பர் 9ல நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னா, பிளாங்க் ரூம் சூப். இந்த வீடியோல ஒருத்தர் டேபிள்ல உட்கார்ந்து சூப் குடிச்சுக்கிட்டு இருக்காரு. அவருக்கு பின்னாடியே ரொம்ப வியர்டா ஒரு பொம்மை ட்ரெஸ் போட்ட ஒரு நபரும் இருக்காரு. அவரு இந்த சூப் குடிச்சுக்கிட்டு இருக்க ஒரு பக்கத்துல வந்து அவருக்கு ஆறுதல் சொல்ற மாதிரி அவர் முதுக தட்டி கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படி அவர் பண்ணதும் இந்த சூப் குடிச்சுக்கிட்டு இருந்தவர் சடனா அழுக ஆரம்பிக்கிறாரு. கொஞ்ச நேரத்திலேயே அதே மாதிரி பொம்மை வேஷம் போட்ட இன்னொரு நபரும் அந்த வீடியோக்குள்ள என்டர் ஆகுறாரு. அவரும் அதே போல அவருக்கு ஆறுதல் சொல்ற மாதிரி அவரோட முதுக தட்டி கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. இப்போ நீங்க இதுலலாம் என்ன இருக்கு அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆனா அவர் அழுகிறத பார்த்தா எனக்கு இது ஒன்றும் சின்ன விஷயமா தெரியல. இதுல ஒரு சின்ன ரூமர் என்னன்னா, அவரு அவரோட சொந்த குடும்பத்தையே சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு தான். எனிவேஸ், நம்ம லிஸ்ட்ல நம்ம 8ஆவதா பார்க்க போற வீடியோ தான் அடிக்டட் அண்ட் இம்ப்ரிசன். இந்த வீடியோல ஒரு பொண்ணு ரூம்குள்ள தனியா இருக்காங்க. அவங்கள பார்த்தாலே நமக்கு தெரியுது அவங்க பல நாள் இந்த ரூம்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. கொஞ்ச நேரத்துல அந்த பொண்ணு ஒரு கார்ட்போர்ட்ல எனக்கு 2 நாளைக்கு தேவையான சாப்பாடு இருக்கு, ஆனா என்கிட்ட குடிக்க தண்ணி இல்ல அப்படின்னு எழுதியிருந்தாங்க. அந்த கார்ட்போர்டுக்கு பின்னாடி இந்த வீடியோவை இப்ப யாராச்சும் இன்டர்நெட்ல பாத்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு எனக்கு உதவுங்க அப்படின்னு எழுதியிருந்தாங்க. அவங்க ரொம்ப பயந்து போயிருந்தாங்க. கொஞ்ச நேரத்திலேயே அந்த ரூம் டோரை யாரோ ஃபோர்ஸா துறக்க ட்ரை பண்றாங்க. அந்த பொண்ணும் அவங்களுக்கு கிடைச்சதெல்லாம் வச்சு அந்த ரூம் டோரை பிளாக் பண்ணி வச்சிருந்தாங்க. ஒருவேளை அவங்க ஆன்லைன்ல அப்லோட் பண்ண வீடியோவை பார்க்க கூடாத யாரோ ஒரு ஆள் பார்த்துதான் அந்த கதவை துறக்க ட்ரை பண்றாங்களா அப்படின்னு தெரியல. நம்பர் 7ல நம்ம பார்க்க போற வீடியோ தான் பேபி கிராப்டு பை அன் அன்னவுன் கிரியேச்சர். இந்த வீடியோல ஒரு சின்ன குழந்தை பாட்டு கேட்டுக்கிட்டு டிராயிங் பண்ணிக்கிட்டு இருக்கு. எல்லாம் நார்மலா தானே இருக்கு அப்படின்னு நம்ம நினைக்கும் போதுதான் சடனா யாரோ அந்த குழந்தைய அவ்வளவு வேகமா பெட்டு கீழே இழுக்கிறாங்க. ஏதோ ஹாரர் மூவில வர சீன் மாதிரி நமக்கு இது தெரியலாம். ஆனா இது ஒன்றும் நம்ம டிவில பாக்குற ஹாரர் படம் கிடையாது. நம்பர் 6ல நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னா டிரான்ஸ்பிகரேஷன். வீடியோவோட ஆரம்பத்துல ரொம்ப காமா டீசெண்டா ஒருத்தர் இந்த வீடியோல அப்பியர் ஆகுறாரு. கொஞ்ச நேரத்துல அவரோட சட்டையை கிளட்டி ஏதோ ஒரு கிளே மாதிரி ஒரு மெட்டீரியலை அவர் உடம்பு ஃபுல்லா தேய்க்க ஆரம்பிக்கிறாரு. கொஞ்ச நேரத்துல இந்த வீடியோவும் ரொம்ப ஒரு டிஸ்டர்பியூட்டிங்கான ஒரு வீடியோவா மாறுது. இவங்களை யாரும் ஃபோர்ஸ் பண்ணி இந்த மாதிரி பண்ண வைக்கிறாங்களா, இல்ல மனநலம் பாதிக்கப்பட்டு இவங்களே இந்த மாதிரி பண்றாங்களா அப்படின்னு தெரியல. இத பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்னன்னு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. நம்ம லிஸ்ட்ல 5ஆவதா பார்க்க போற வீடியோ தான் ஒபேடேசா ஏலா மோர்சா. பார்க்கவே ரொம்ப வியர்டா இருக்க இந்த வீடியோ யூடியூப் வந்த புதுசுலயே அப்லோட் பண்ணப்பட்டது. இந்த வீடியோல இருக்கிற லோ குவாலிட்டியும் அந்த ஹை பிச் சவுண்டும் தான் இந்த வீடியோவை நம்ம பார்க்கும்போதே நம்மளை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிடும். நம்பர் 4ல நம்ம பார்க்க போற வீடியோ தான் 01110110. மற்ற வீடியோஸ் மாதிரி இல்லாம இந்த வீடியோஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். விஷுவல்ஸை பார்க்கும்போதே நமக்கு நல்லா தெரியுது இது ஏதோ மனநல பாதிக்கப்பட்ட ஹாஸ்பிட்டல்ல எடுக்கப்பட்டதுன்னு. நிறைய பேரை இந்த வீடியோல நம்மளால பார்க்க முடியுது. குறிப்பா இந்த இடத்துல 1939 to 1942 அப்படின்னு மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு.
மேபி இது அப்ப எடுக்கப்பட்ட வீடியோவா கூட இருக்கலாம். இந்த வீடியோவோட ஸ்கேரியஸ்டான பார்ட் என்னன்னா, மனநல பாதிக்கப்பட்டவர்களை வச்சு இவங்க பண்ற எக்ஸ்பெரிமெண்ட்ஸும் கவர்மெண்டால தடை செய்யப்பட்ட அறுவை சிகிச்சையும் தான். டாப் 3ல நம்ம பார்க்க போற வீடியோ தான் டைனிங் ரூம். டீப் வெப்ல கண்டுபிடிக்கப்பட்ட ரொம்ப ஸ்கேரியஸ்டான வீடியோல இதுவும் ஒண்ணு. இந்த வீடியோல ஒரு லேடி கையில ஸ்பூனோட டைனிங் டேபிள்ல உட்கார்ந்துருக்காங்க. அவங்களுக்கு பின்னாடி சுத்தி நெருப்பா எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்புறம் அவங்க உங்கள்கிட்ட ஒரு இம்பார்ட்டன்டான மெசேஜ் சொல்ல போறாங்க. அது என்னன்னு போயிட்டு முதல்ல கேட்டுட்டு வாங்க. Niatan si red எதுவும் புரியலைல? இப்போ அதே வீடியோவை ரிவர்ஸ்ல ப்ளே பண்றேன். இப்போ போய் பாருங்க. there is nothing. பார்க்கவே ரொம்ப ஸ்கேரியா இருக்குல்ல? இதுல ஒரு ரூமர் என்னன்னா, இந்த வீடியோவை யார் யாரெல்லாம் பாக்குறாங்களோ அவங்க எல்லாரும் மர்மமான முறையில காணா போயிடுறாங்க அப்படின்னும், காணா போனவங்க இறந்தும் போயிடுறாங்க அப்படிங்கிறது தான். சும்மா சொன்னாங்க. நெக்ஸ்ட் வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் நெக்ஸ்ட் போடுற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாம் உங்களை தேடி வரும். அடுத்ததா டாப் 2 பொசிஷன்ல நம்ம பார்க்க போற வீடியோ தான் எத்திகா கேஸ். இந்த கண்டென்ட்டை பத்தி நம்ம பேசணும்னா இதுக்கு ஒரு தனி வீடியோவே போடலாம். பட் இப்போ நான் என்னால முடிஞ்ச அளவுக்கு இதை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா உங்களுக்கு சொல்லிடுறேன். எத்திகா அப்படிங்கிறவர் ஒரு அமெரிக்கன் யூடியூபர். இவர் கேம் லைவ் ஸ்ட்ரீம் அண்ட் சம் வீடியோஸ் ரியாக்ஷன் பண்ணிட்டு இருப்பாரு. அப்போதான் ஒரு நாள் அவரு டார்க் வெப்பை அவரோட லைவ் ஸ்ட்ரீம்லயே ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்றாரு. அப்போ அவருக்கு ஒரு பேஜும் பாப்பப் ஆகுது. அது ஒரு அசாசியன் பேஜ். அந்த பேஜ்ல என்ன இருந்துச்சு அப்படின்னா, இப்போ நீங்க யாரை வேணாலும் போட்டு தள்ளலாம், ஒரு தனி நபரையோ ஒரு பெரிய ஆளையோ யாரை வேணா கொலை பண்ணலாம் அப்படின்னு போட்டுருந்துச்சு. அதுக்கும் ஒன்னுக்கும் தனியா அமௌண்ட் பே பண்ணணும் அப்படின்னு எழுதிருந்துச்சு. இது ஃபேக்கா ரியலா அப்படின்னு தெரியல. எத்திகாவும் இதை விளையாட்டாவே ஸ்கிப் பண்ணிடுறாரு. கொஞ்ச நாள் போது எத்திகாவோட நடவடிக்கையில சில மாற்றங்கள் தெரியுது. எப்போதுமே ரொம்ப கூஃபியா ஹாப்பியா இருக்க ஒரு கேரக்டர் ரொம்பவே டிப்ரெஸ்டா அடுத்தடுத்த வீடியோல அப்பியர் ஆகுறாரு. அப்புறம் அவரு நான் தற்கொலை பண்ணிக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி ட்வீட் பண்றாரு. அதுக்கு அரெஸ்டும் ஆகுறாரு. இதுதான் அவர் போட்ட லாஸ்ட் வீடியோ. இந்த வீடியோல எத்திகா அவரோட வியூவர்ஸ்க்கு சாரி கேட்கிறாரு. இந்த வீடியோ போட்டு கரெக்டா ஜூன் 19 அன்னைக்கு எத்திகா காணாம போகிறாரு. கரெக்டா 3 நாள் கழிச்சு போலீஸ் எத்திகாவோட போன், வாலெட் அண்ட் அவர் யூஸ் பண்ண பொருட்களை மேன்ஹாட்டன் பிரிட்ஜு கீழே கண்டுபிடிக்கிறாங்க. இதை கண்டுபிடிச்ச 2 நாள்ல அவரோட உடம்ப மேன்ஹாட்டன் ஈஸ்ட் ரிவர் சைட்ல கண்டுபிடிக்கிறாங்க. இவர் வீடியோஸை டெய்லியும் ஃபாலோ பண்ற ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்பவே சோகமாயிடுறாங்க. போலீஸ் ரிப்போர்ட்ல அவரு ரொம்ப டிப்ரெஷன்ல இருந்ததுனால தற்கொலை பண்ணிருக்கலாம் அப்படின்னு இந்த கேஸை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. என்னதான் அவங்க அப்படி சொன்னாலும் அவரோட மரணம் இன்னை வரைக்கும் ஒரு மிஸ்ட்ரியா தான் இருக்கு. டாப் 1 பொசிஷன்ல நம்ம பார்க்க போறது தான் ரெட் ரூம்ஸ். டீப் வெப்ல இருக்கிறதுலயே ரொம்ப ஒரு மோசமான ஒரு சைட்னா அதை ரெட் ரூம் சொல்லலாம். ரெட் ரூம் அப்படிங்கிறது ஒரு வெப் பேஜ். இதுல மனுஷங்களை கொடூரமா டார்ச்சர் பண்ற வீடியோஸ், கொலை பண்ற வீடியோஸ், பாடிஸை டிஸ்மேண்டில் பண்ற வீடியோஸ், அண்டரேஜ் இது மாதிரியான பல இல்லீகலான வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணுவாங்க. இது மட்டும் இல்ல, ஒரு மனுஷனை டார்ச்சர் பண்றத லைவ் ஸ்ட்ரீம் பண்ணி அவங்க மேல பெட் கட்டி அவங்கள எப்படியெல்லாம் டார்ச்சர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அதே மாதிரி டார்ச்சரும் பண்ணி அவங்கள கொலை பண்ணுவாங்க. இதெல்லாமாட யாராச்சும் பார்ப்பாங்க அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். ஆனா இதை பார்த்து ரசிக்க ஒரு தனி கூட்டமே இருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது தான் நம்ம எப்பேற்பட்ட உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு தெரியுது. ஸோ கைஸ், இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். நம்ம சேனலுக்கு இப்போதான் நீங்கள் புதுசாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென், ஐ அம் யுவர் எனிக்மா விஷன். பீஸ்.